எங்களை நேசிக்கிறவங்கள கர்த்தாவே இந்த நாளுக்காக நன்றி அப்பா. இந்த வேலையில கூட ஏசப்பா நீங்கள் எங்கள் மத்தியில் பிரசனமாக இருக்கீங்கன்றதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுவாமி. அப்பா பிதாவே, இன்னைக்கு யார் யார் என்ன தேவைகளோட என்ன பதில்களை எதிர்பார்த்து வந்திருக்காங்கன்னு நீர் அறிவீரப்பா. அப்பா பிதாவே, அதுக்கேற்ற மாதிரி கர்த்தாவே நீங்கள் அவங்க ஒவ்வொருத்தர்கிட்டையும் நீங்கள் பேச போகிறீங்கன்றதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுவாமி. அப்பா நீங்கள் கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருத்தரையும் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, எங்களை ஆசீர்வதிங்கப்பா. உமது கிருபையின் கரம் எங்கள் மேலே இருக்கட்டும், எங்களை பாதுகாத்து கொள்ளட்டும் அப்பா. இங்கே செய்கிற ஒரு ஒரு காரியத்திலும் கர்த்தாவே அப்பா, நீங்கள் கூட இருந்து உமது தயவின் கரமும் எங்கள் மேலே இருந்து எங்களை வழி நடத்தட்டும் அப்பா. இன்னைக்கு உமது சமூகத்தில் நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது உமது உமது வார்த்தையை கர்த்தாவே நாங்கள் இன்னும் டீப்பராக புரிஞ்சுக்கொள்றதுக்கும் உங்ககிட்ட நாங்கள் இன்னும் ஒன் ஸ்டெப் க்ளோஸராக வளர்றதுக்கும் நீங்கள் கிருபை செய்யுங்கப்பா. அப்பா, எங்களை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்கப்பா. எங்களோட சொந்த எண்ணத்தினாலேயோ எங்களோட சொந்த கர்த்தாவே நாலேஜ்னாலேயோ நாங்கள் எதுவும் பண்ணக்கூடாதப்பா. நாங்கள் உங்ககிட்ட எல்லாத்தையும் ஒப்பு கொடுக்குறோம் ஏசப்பா. நீங்கள் செயல்படுங்கப்பா, நீர் மாத்திரமே மகிமைப்படுங்கப்பா. எங்களை தாழ்த்தி உமது கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளும், எங்களை ஆசீர்வதியும் அப்பா. பெரிய சிம்னம் ஜெபம் கேட்குறோம் ஜீவனில் நல்ல தகப்பனே, ஆமென். ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல் தேவகிருபை என்றும் உள்ளதுன்ற பாட்டை வந்துட்டு நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடலாம். எல்லாம் உற்சாகமாக பாடலாம். ஆண்டவருடைய கிருபையை பற்றின ஒரு அற்புதமான ஒரு பாடல் அது. ஸோ நம்ம எல்லாரும் சேர்ந்து அவர் நமக்கு செய்த அவ்வளோ நன்மைகளை நினைத்து நம்ம எல்லாரும் பாடலாம். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதன் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதன் தேவன் நமக்கு. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடிதானில் தோன்றிய தேவன். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடிதானில் தோன்றிய தேவன். பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். நித்திய தேவனாம் சத்திய பரந்தான் நித்தமும் நம்முடன்
இருப்பதாலே நித்திய தேவனாம் சத்திய பரந்தான் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். Thank you, Father God. Thank you for this beautiful time that you have given each and every one of us, ஏசப்பா. அப்பா, இந்த வேலையில் கூட ஏசப்பா உமது கரம் கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருத்தர் மேலே இருக்கட்டும். இந்த வேலையை நம்ம யூஸ் பண்ணி ஆண்டவர்கிட்ட நம்ம பேசலாம். இப்போது நீங்கள் ஆண்டவர்கிட்ட என்னென்ன கேள்விகள் இருக்கோ, உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ, இல்லாட்டி உங்களுக்கு ஆண்டவர்கிட்ட ஏதாச்சும் ஷேர் பண்ணணும்னா இந்த டைமை எடுத்து நம்ம இப்போ பர்சனலாக ஆண்டவர்கிட்ட பேசுகிறதுக்குன்னு இந்த டைமை வந்துட்டு நம்ம எடுத்துக்க போகிறோம். ஆண்டவர்கிட்ட நம்ம வந்துட்டு இடைப்பட போகிறோம். இப்போது ஆண்டவர் நம்ம பிரசன்னத்தில் இருக்கிறாருன்னு நம்ம முதல்ல விசுவாசிப்போம். ஆண்டவரை வந்துட்டு வெல்கம் பண்ணுவோம். இது வரைக்கும் நீங்கள் ஆண்டவரை வந்துட்டு முழுமையாக விசுவாசிக்கலைன்னா, இல்லாட்டி ஒரு வேளை நீங்கள் பின்தங்கி போயிருந்தீங்கன்னா, ஆண்டவரை இப்போது நம்ம வெல்கம் பண்ணுவோம். ஆண்டவர்கிட்ட வந்துட்டு ஏசப்பா நீங்கள் என்கிட்ட இப்போ பேசுங்க ஏசப்பா, நான் உங்களை என் வாழ்க்கைக்குள்ளாக நான் அழைக்கிறேன் சுவாமி. இம்மட்டும் நான் எத்தனையோ காரியங்களை நான் என்னோட இஷ்டத்தின்படி இல்லாட்டி என்னோட சொந்த பலனில் நான் பண்ணியிருக்கலாம்ப்பா. அண்ட் அதனால எனக்கு நிறையா ஸ்ட்ரெஸ், நிறையா வரிஸ், தேவையில்லாமல் வரிஸ் நான் பண்ணிட்டு இருந்திருக்கலாம்ப்பா. அப்பா, ஆனால் நீங்கள் அதை பொறுப்பேற்று கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு உங்களோட காரியத்தை நீங்கள் கர்த்தரத்தில் ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் அதை கண்டிப்பாக வாய்க்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அதனால நீங்கள் நிறையா வாட்டி நம்ம நம்ம லைஃப்பில் வந்துட்டு ஆண்டவர் சில வாக்குத்தத்தங்கள் பண்ணி ஆண்டவர் வந்துட்டு அதை ஏற்கனவே நமக்கு கொடுத்துருப்பாரு. ஆனாலும் அதை பற்றி நம்ம வரி பண்ணி தேவையில்லாமல் நம்மளே வந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருப்போம். நம்ம அப்படி கஷ்டப்பட தேவையே இல்லை. ஆனால் ஏன்னா ஆண்டவர் வந்துட்டு வாக்கு பண்ணினவர், அவர் மாறிடாத தேவன். அவரை கண்டிப்பாக வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி தருகிற தேவனாக இருக்கிறார். அதனால் இன்னைக்கு நம்ம ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா, ஏசப்பா அப்பா, இனிமேல் கர்த்தாவே நான் போட்டு நான் எதையும் குழப்ப போகிறதில்லப்பா. நீங்கள் சொல்லியிருக்கீங்கப்பா, ஈசப்பா வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க அப்பா. யோர் யோக் இஸ் லைட் அப்பா. எங்களோட ஹெவி யோக் உங்ககிட்ட கொடுத்துட்டு அப்பா, உங்களை கர்த்தாவே நாங்கள் எங்களுக்குள்ளாக எடுத்துக்கிறோம் சுவாமி. எங்களோட பாவங்களை, எங்களோட பாரங்களை, எங்களோட கஷ்டங்கள் அனைத்தையும் ராஜா நீர் சிலுவையில் ஏற்கனவே சுமந்துட்டீரப்பா. நாங்கள் எதையும் சுமக்கக்கூடாதுன்னு நீங்கள் சுமந்துட்டீங்கப்பா. அதனால் இன்னைக்கு எங்களை போட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணுகிற எல்லா காரியங்களையும் ராஜா உமது கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். நீங்கள் அதை பொறுப்பேற்றுக்கொள்ளுங்க. இனிமேல் இது உங்கள் பொறுப்பு. நீங்கள் அதை பற்றி கவலைப்படுங்க ஏசப்பா. இனிமேல் நாங்கள் கவலைப்பட போகிறதில்ல. ஏன்னா நாங்கள் விசுவாசிக்கிற எங்களுடைய ஜீவனுள்ள தேவன் நீர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறீர். நாங்கள் இனிமேல் எதை குறித்தும் கவலைப்பட போகிறதில்ல. ஏன்னா நாங்கள் உங்களை பார்க்குறோம், உங்களுடைய அன்பை பார்க்குறோம் சுவாமி அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் இப்போ விசுவாச அறிக்கை இல்லாமா ஏசப்பா, இப்போ நாங்கள் எல்லாரும் சேர்ந்து சொல்கிறோம் அப்பா, நாங்கள் உங்களை பார்க்குறோம், உங்களுடைய அன்பை நாங்கள் பார்க்குறோம் சுவாமி. நீங்கள் சிலுவையில் எங்களுக்காக சிந்தின உமது ரத்தத்தை நாங்கள் பார்க்குறோம் ராஜா. அப்பா, நீர் பிதாவின் ஒரே குமாரன்ன்றதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுவாமி. எங்களை படைத்த எங்களுடைய தேவனாக அப்பா, சர்வ வல்லமையுள்ள பிதாவாக நீங்கள் இருக்கீங்கன்றதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. இந்த மாதிரி ஒரு வல்லமையுள்ள தேவன் எங்ககிட்ட இருக்கும்போது, எங்கள் மேலே கரிசனையாக ராஜா நீர் இருக்கும்போது நாங்கள் எதை குறித்தப்பா கவலைப்பட வேண்டும்? எதை குறித்து நாங்கள் கவலைப்பட தேவையே இல்லை சுவாமி. ஏன்னா நீர் எங்களுக்கு இருக்கிறீர். நீர் வல்ல பிதாவாக நீங்கள் இருக்கிறீங்க ராஜா. அப்பா பிதாவே, நாங்கள் எதை குறித்தும் இனிமேல் கர்த்தாவே நாங்கள் கலங்க போவதில்லை ராஜா. நாங்கள் திகைய போவதில்லை, நாங்கள் பயப்பட போவதில்லை சுவாமி. அப்பா, நாங்கள் இனிமேல் பயப்படுகிற எல்லா விஷயத்தையும் கர்த்தாவே நீங்கள் எங்கள் கிட்டேருந்து எடுத்து போட போகிறீங்க சுவாமி. அப்பா, நாங்கள் எதை குறித்தும் இனிமேல் பயப்பட போகிறதில்ல சுவாமி. அப்பா, நாங்கள் உங்களை மாத்திரமே நாங்கள் யோசிக்கிற தேவனாக இருக்கிறோம் சுவாமி. அப்பா, இம்மட்டும் கர்த்தாவே நாங்கள் நிறையா விஷயங்கள் ஏசப்பா நாங்கள் எங்கள் கண்ட்ரோலில் எடுத்து நாங்கள் பண்ணியிருக்கலாம் அப்பா. நாங்கள் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொல்லி எங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கலாம் ஏசப்பா. இல்லாட்டி எங்களோட எஃபர்ட்ஸை கர்த்தாவே நாங்கள் நிறையா போட்டு நிறையா விஷயங்களை பண்ணியிருக்கலாம். ஆனால் ஏன் இன்னும் எதுவுமே இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை? ஏன் என்னோட எஃபர்ட்ஸை வந்துட்டு புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க? ஏன் எனக்கு ஒரு அப்ரிசியேஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஏங்கியிருக்கலாம் ஏசப்பா. ஆனால் இன்னைக்கு நாங்கள் சொல்கிறோம் கர்த்தாவே, எல்லா காரியத்தையும் உங்களுடைய வல்லமையுள்ள கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் சுவாமி.
அங்கே அப்படி ஒப்பு கொடுக்கும்போது எங்களுக்கு தெரியும் நீங்கள் எல்லாத்தையும் நல்ல விதமாக கர்த்தாவே சிறந்த விதமாக நீர் நடத்தி தருகிற வல்லமை உள்ள இயேசுராஜனாக நீங்கள் எங்களுக்கு இருக்கிறீங்க அப்பா. அப்பா பிதாவே நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுவாமி அப்பா, நீங்கள் எல்லா காரியத்தையும் பொறுப்பேற்றுக் கொள்கிற வல்ல தேவனாக எங்களுக்கு இருக்கிறீங்கப்பா. அப்பா நாங்கள் உங்ககிட்ட எல்லா பொறுப்பையும் ஒப்பு கொடுத்துட்டோம் சுவாமி. இன்னைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து விசுவாசத்தோடு சொல்லாமா அப்பா, உங்ககிட்ட நாங்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்டோம் சுவாமி. இனிமேல் நீங்கள் எங்களை எடுத்து நடத்துங்க. இனிமேல் நாங்கள் எதை குறித்தும் கவலைப்படவே கூடாதப்பா. நீங்கள் எங்களை முற்றிலுமாக ஆளுகை செய்யுங்க. நாங்கள் இது வரைக்கும் கவலைப்பட்ட ஒரு ஒரு விஷயமும் இனிமேல் அது எல்லாமே ஏசப்பா உங்களுடைய கவலைகளப்பா. இனிமேல் நாங்கள் அதை குறித்து கவலைப்பட போவதில்லை. ஏன்னா நீங்கள் அதுக்கு பொறுப்பு. நீங்கள் அதை பற்றி வரி பண்ணிக்கோங்க, நீங்கள் கவலைப்பட்டுக்கோங்க. ஆனால் நாங்கள் இனிமேல் அதை பற்றி எதுவுமே நாங்கள் யோசிக்க போகிறதில்ல. ஏன்னா வி ஹாவ் கிவன் எவ்ரி திங் டு த சேஃபஸ்ட் ஹேண்ட்ஸ் பாசிபிள் ஏசப்பா. சேஃபஸ்ட் ஹேண்ட்ஸ் கிட்ட நாங்கள் கொடுத்துட்டோம். அண்ட் நீங்கள் கர்த்தாவே எல்லாத்தையும் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறீங்க. நீங்கள் எல்லாத்தையும் ஆளுகிற தேவனாக இருக்கிறீங்க சுவாமி. எல்லாமே உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது கர்த்தாவே. ஏற்ற காலத்தில் எங்களுக்கு எல்லாத்தையும் வாய்க்க செய்கிற தேவனாக நீங்கள் இருக்கிறீங்கப்பா. நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா பிதாவே இனிமேல் நாங்கள் எதை குறித்தும் கவலைப்பட போகிறதில்ல. அது உங்கள் பொறுப்பு சுவாமி. ஏன்னா நாங்கள் உங்களோட அன்பை பார்க்குறோம். நீங்கள் எங்களுக்கு உண்மையாக இருக்கும் கர்த்தாவே. நீ ஒரு உண்மையுள்ள தேவனாக இருக்கிறீங்கன்றதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களோட தகப்பனாக இருந்து எங்களுக்கு எல்லாத்தையும் பார்த்து கொள்ளுகிற தேவனாக இருக்கிறீங்கன்றதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. அதனால இனிமேல் எதை குறித்தும் நாங்கள் பயப்பட போவதே இல்லை ஏசப்பா. ஏன்னா நாங்கள் உங்களை விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா பிதாவே இங்கே இருக்கிற நாங்கள் ஒவ்வொருத்தரும் கர்த்தாவே இன்னைக்குலேருந்து ஒரு பயமில்லாத கர்த்தாவே, ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாத கர்த்தாவே, உமது சமாதானம் நிறைந்த ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ போவதற்காக நன்றி கர்த்தாவே. அப்பா பிதாவே நாங்கள் எல்லாரும் சேர்ந்து கர்த்தாவே உமது நாமத்தை உயர்த்தணும் கர்த்தாவே. எல்லாரும் எங்களை பார்க்கும்போது கூட கர்த்தாவே அந்த ஒரு கான்ஃபிடென்ஸை கர்த்தாவே உங்கள் மேலே இருக்க அந்த கான்ஃபிடென்ஸை எங்ககிட்ட பார்க்க நீங்கள் உதவி செய்யுங்க கர்த்தாவே. செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் கிடையாது ராஜா, ஆனால் இது உங்கள் இயேசு ராஜன் மேலே இருக்கிற அந்த கான்ஃபிடென்ஸு கர்த்தாவே மக்கள் எங்ககிட்ட பார்க்கணும். இன்னைக்குலேருந்து கர்த்தாவே எல்லாரும் ஒரு டிஃப்ரென்ஸ் எங்ககிட்ட பார்க்குறதுக்கு நீங்கள் கிருபை செய்யுங்க கர்த்தாவே. அப்பா பிதாவே இந்த வேலையில் கூட கர்த்தாவே இப்போ கூட கர்த்தாவே நாங்கள் ஜெபிக்கும் போதுமே ஆராதிக்கும் போது சுவாமி நீங்கள் இங்கே இருக்கும் ஒவ்வொருத்தர்கிட்டையும் நீங்கள் பேசுங்கப்பா. நீங்கள் இடைப்படுங்கப்பா. நீங்கள் எங்கள் கிட்ட ராஜா, நீங்கள் எங்ககிட்ட என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ, என்ன ஆலோசனை தரணும்னு நினைக்கிறீங்களோ அப்பா, அதை நீங்கள் எங்களுக்கு சொல்லுங்கள் கர்த்தாவே. அதை புரிந்து கொள்ளுகிற அந்த நிலையை எங்களுக்கு தாங்க ராஜா. நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? முழு இதயத்தோடு உண்மை துதிப்பேன் உன்னதமானவர் என்ற பாட்டை. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே, அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன் அதிசயமானவரே, உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே, உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே, வாழ்த்துகிறேன் போற்றுகிறேன் வணங்குகிறேன் உம்மை புகழுகிறேன். வாழ்த்துகிறேன் போற்றுகிறேன் வணங்குகிறேன் உம்மை புகழுகிறேன். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே, அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன் அதிசயமானவரே. தேங்க்யூ ஃபாதர் காட். தேங்க்யூ ஜீசஸ் அப்பா. நீர் அதிசயமானவராக இருக்கிறீங்கப்பா. நீர் உன்னதமானவராக இருக்கிறீங்கப்பா. எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் ஏங்கி கொண்டிருக்கிற அந்த அதிசயங்களை எங்களுக்கு நீங்கள் செய்ய போகிறீங்கன்றதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுவாமி. நாங்கள் உங்களுடைய பிள்ளை கர்த்தாவே, நாங்கள் உங்களுடைய பிள்ளையப்பா. இனிமேல் நாங்கள் எதை குறித்தும் பயப்பட போகிறதில்ல கர்த்தாவே. உங்களோட பிள்ளைன்ற அந்த கான்ஃபிடென்ஸில் நாங்கள் எல்லாத்தையும் செய்வோம். அந்த பயன்படுத்துகிற அந்த ஒவ்வொரு எண்ணத்தையும் இயேசுவின் நாமத்தினால நாங்கள் காஸ்ட் அவுட் பண்ணிக்கிறோம் சுவாமி அப்பா. ஏன்னா
இன்னைக்குலேருந்து உங்கள் பொறுப்பில் நாங்கள் ஒப்பு கொடுத்துட்டோம். நீங்கள் வாக்கு பண்ணினீங்க, நீங்கள் அதனால அதை நிறைவேற்றி தருவீங்க. நாங்கள் உங்களை நம்புகிறோம் ஏசப்பா. அதனால நீங்கள் எங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பீங்கன்றதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுவாமி. அப்பா பிதாவே, எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தாவே அப்பா இருக்கிற எல்லா பயங்களையும் நீங்கள் நீக்கி போட்டுட்டீங்க. ஏன்னா எங்களை ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிற, எங்களை அழுத்துகிற, எங்களை பாரப்படுத்துகிற விஷயங்களை கர்த்தாவே இன்னைக்கு உங்கள் பொறுப்பில் நாங்கள் ஒப்பு கொடுத்துட்டோம். உங்ககிட்ட கொடுக்கும்போது நீங்கள் வசனத்தின்படி சொல்லியிருக்கீங்க கர்த்தாவே அப்பா, உங்களுடைய லைட்டான யோக்கை எங்களுக்கு நீங்கள் தருவீங்கன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்கப்பா. அதனால கர்த்தாவே எங்களோட பாரங்கள் நீங்கள் சிலுவையில் ஏற்கனவே சுமந்துட்டீங்க. இனிமேல் நாங்கள் அதை சுமக்க போவதில்லை சுவாமி. அப்பா, நாங்கள் உங்களை மாத்திரமே நோக்கி பார்த்து நாங்கள் ஆனந்த களிப்போடு சுவாமி உமது இரத்தத்தின் வல்லமையோடு கர்த்தாவே நாங்கள் வாழ்ந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்துறதுக்கு நீங்கள் கிருபை செய்யுங்க. அப்பா, மீதியான நேரத்தில் உமது கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். அப்பா, நீங்கள் கர்த்தாவே உமது பிள்ளைங்கள்ட்ட என்ன பேசணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் பேசுங்கப்பா. அப்பா பிதாவே, எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உமக்கிட்ட ஒப்பு கொடுக்குறோம் சுவாமி. அப்பா, நாங்கள் சிறுக நீர் பெருக ராஜா, உமது உமது நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக அப்பா. நீங்கள் முற்றிலுமாக கர்த்தாவே ஆசீர்வதிங்க. நீங்கள் பேசுங்கப்பா, நாங்கள் கேட்கிறோம். மீட்பர் இயேசுவின் ஜெபம் கேட்கிறோம் ஜீவன் நல்ல தகப்பனே, ஆமென். ஸோ தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன் ஒன்ஸ் அகெயின் ஃபார் ஜாயினிங். அண்ட் இன்னைக்கு வந்துட்டு நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம் என்னென்னா, நம்மளோட கில்ட் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம நிறையா பேர் என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு பாவம் செஞ்சுட்டோம், அது வந்துட்டு பாவம்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உணர்த்திட்டாருன்னா உடனே நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கப்புறமா நமக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு கில்ட் வந்துடும். கரெக்டாக ஐயோ, இதுக்கப்புறம் நான் எப்படி ஏசப்பா மூஞ்சில் முழிப்பேன், எப்படி நான் அவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணுவேன், நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டவர்கிட்ட போகிறதுக்கே நம்ம பயப்படுவோம். இல்லாட்டி அவ்வளோதான், இதுக்கப்புறமா நான் இந்த பாவத்தை எத்தனையோ வாட்டி நான் ரிப்பீட் பண்ணிட்டேன், இதுக்கப்புறமா ஆண்டவர் எப்படி என்னை மன்னிப்பார், இதுக்கப்புறமாவும் ஆண்டவர் என்னை ஏற்றுப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு நிறையா வாட்டி என்ன பண்ணிடுவோம், ஆண்டவரை விட்டு விலகி போக ஆரம்பிச்சிருவோம். ஆனால் we should not do that. ஸோ the first point is, நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்கன்னு அக்செப்ட் பண்ணிக்கணும். தட் இஸ் the first thing is we have to accept that we have sinned. We have to acknowledge that sin that we committed. நிறைய பேர் என்ன பண்ணுவோம், நம்ம பாவம் பண்ண அது ஒரு மாதிரி ப்ராக்டிஸ் ஆகிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே அது பாவம்னே நம்ம உணர மாட்டோம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம பாவம் பண்ணிட்டோன்னு நம்ம உணர்ந்துட்டோன்னா we have to acknowledge, ஓகே நம்ம இப்படி ஒரு தப்பு பண்ணியிருக்கோம், ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு விஷயத்தை நம்ம பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு we should accept our sin. அண்ட் நம்ம சின்ன உணர்ந்த அப்புறமா நமக்கு என்ன வரும், கில்ட் வரும். ஸோ கில்ட் வரும்போது நம்ம என்ன பண்ணணும், கில்ட் வரும்போது ஆண்டவர் விட்டு விலகக்கூடாது, ஆண்டவர் மேலே கிவ் அப் பண்ணக்கூடாது. பட் இன்ஸ்டெட் we நீட் டு கோ க்ளோசர் டு காட். இப்போது நமக்கு ஒரு உடம்புல ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஃபீவர் அடிக்குது, ஃபீவர் இறங்கவே மாட்டேங்குதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், வீட்டிலே சும்மா உட்காந்துருப்போமா, டாக்டர் பார்க்காம? டாக்டர்கிட்ட போவோமா மாட்டோமா? முதல்ல டாக்டர்கிட்ட தானே போவோம். டாக்டர்கிட்ட போயிட்டு எனக்கு வந்துட்டு ஃபீவர் போகவே மாட்டேங்குது, ஏதாச்சும் பண்ணுங்க, ஏதாச்சும் மருந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம். கரெக்டாக? ஆனால் நம்ம ஒரு பாவம் பண்ணும்போது மட்டும் நம்ம ஆண்டவர் விட்டு ஏன் விலகி ஓடுறோம்? பாவமும் வந்துட்டு ஒரு நோய் மாதிரி தான் நமக்கு. அதாவது நம்ம ஸ்பிரிச்சுவல் பீயிங்கோட ஒரு வியாதி. அண்ட் அதோட ஒரே டாக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு ஏசப்பா மாத்திரம்தான். அதனால நீங்கள் ஒரு பாவம் பண்ணிட்டீங்க, ஒரு கில்ட் உங்களை அஃபெக்ட் பண்ணுதுன்னா முதல்ல நீங்கள் போக வேண்டியது ஏசப்பா கிட்ட தான். ஏன்னா அவர் தான் அதுக்கான சரியான ஒரு மருந்து நமக்கு தந்து நம்மளை அந்த பாவத்திலேருந்து விடுவிப்பார். ஸோ if you have sinned, the first thing that you need to do is to run to Jesus to heal yourself and to deliver yourself. So that is what டேவிட் டிட். நம்ம எல்லாருக்குமே தெரியும், டேவிட் வந்துட்டு ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு பெரிய பாவத்தை பண்ணார். கரெக்டாக? அவர் வந்துட்டு ஒரு லஸ்ட்டில் விழுந்து அவர் வந்துட்டு ஒருத்தரை கொலையே பண்ணிட்டார். கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவர்கிட்ட அவருடைய பாவத்தை உணர்த்தின உடனே அவர் என்ன பண்ணார், ஐயோ இதுக்கு மேலே அவ்வளோதான், ஆண்டவர் வந்துட்டு என்னை இது பண்ண மாட்டாருன்னு அவர் யோசிக்கல. முதல்ல ஆண்டவர்கிட்ட தான் ஓடினார். ஸோ லெட்ஸ் டர்ன் அ பைபிள்ஸ் டு Psalms 51. அதில் வந்துட்டு டேவிட் சொல்கிறாரு, ஹாவ் மர்சி அப்பான் மீ ஓ காட், அக்கார்டிங் டு யோர் லவிங் கைண்ட்னஸ், அக்கார்டிங் டு த மல்டிடியூட் ஆஃப் யோர் டெண்டர் மர்சிஸ், blot out my transgressions, wash me thoroughly from my iniquity and cleanse me from my sin. For I acknowledge my transgressions, and my sin is always before me. Against you only have I sinned,
and done this evil in your sight, that you may be found just when you speak, that yeah, and blameless when you judge. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்துட்டு அந்த தேர்ட் வேர்ஸ் பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு அக்னாலேஜ் பண்ணுறாரு, ஆண்டவர்கிட்டேருந்து அவருடைய பாவத்தை மறைக்கலை, அதை ஜஸ்டிஃபை பண்ண ட்ரை பண்ணல. நம்ம நிறையா வாட்டி ஒரு பாவம் பண்ணிட்டோன்னா, ஏசப்பா அவங்க ரொம்ப ப்ரெஷர் போட்டாங்க ஏசப்பா, அதனால தான் நான் இப்படி பண்ணிட்டேன், என் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு அந்த இடத்துக்கு என்னை ரொம்ப கூப்பிட்டாங்க, என்னால் அவங்கக்கிட்ட நோ சொல்ல முடியல, அதனால தான் நான் அப்படி பண்ணிட்டேன், இல்லாட்டி என்னால் அதை ஓவர் கம்மே பண்ண முடியல, அதனால தான் நான் அப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு நம்ம வீக்னஸை ஆண்டவர்கிட்ட ஜஸ்டிஃபை பண்ண ட்ரை பண்ணுறோம். ஆனால் இந்த இடத்துல தாவீது பார்த்தீங்கன்னா அவரோட வீக்னஸ் அங்கே ஜஸ்டிஃபை பண்ண ட்ரை பண்ணாரா? இல்லை. அவர் சொல்கிறாரு, ஃபார் ஐ அக்னாலேஜ் மை டிரான்ஸ்கர்ஷன்ஸ் அண்ட் மை சின் இஸ் ஆல்வேஸ் பிஃபோர் மீ அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா அந்த இடத்துல அவர் பாவம் பண்ணதை அவர் ஒத்துக்கிட்டார். அவர் எந்த ஒரு வகையிலையும் அவர் வந்துட்டு அவரோட வீக்னஸை அவர் இல்லாட்டி அவர் பண்ண பாவத்தை அவர் ஜஸ்டிஃபை பண்ணவே ட்ரை பண்ணல. அந்த இடத்துல வந்துட்டு நான் ஒத்துக்கிறேன், நான் பாவம் பண்ணிட்டேன் ஏசப்பா, அந்த பாவம் என் கண்ணு முன்னாடியே நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப அவரை தாழ்த்தி அவர்கிட்ட ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்குறாரு. ஆனால் ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த ஒரு எண்ணத்தோட டேவிட் வந்துட்டு ஆண்டவர் அப்ரோச் பண்ணுறாருன்னு பாருங்களேன். அவர்கிட்ட முதல்ல அவர் மைண்டில் இருக்கிறது வந்துட்டு என்னுடைய ஆண்டவர் கிருபை நிறைந்தவர், அவர் வந்துட்டு ஹீஸ் அ காட் ஆஃப் கிரேஸ், ஹீஸ் அ காட் ஃபில்ட் வித் மர்சி அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த ஒரு விசுவாசத்தில் ஆண்டவரை போய் அப்ரோச் பண்ணுறாரு. அதே மாதிரி தான் நம்மளும் நம்ம பாவங்களோட ஆண்டவர்கிட்ட போகும்போது நம்ம மைண்டில் இருக்க வேண்டியது அவருடைய கிருபைகள் தான் நம்ம மைண்டில் இருக்கணும். ஏன்னா அவருடைய கிருபை மாத்திரம்தான் நம்மளை வந்துட்டு நம்மளுடைய பாவத்திலேருந்து விடுவிக்க முடியும். ஸோ அந்த ஒரு மைண்ட் செட்டோட நம்ம ஆண்டவர்கிட்ட போகும்போது தான் நம்ம உண்மையாக நம்மளை தாழ்த்தி நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். இல்லாட்டி ஐயோ ஆண்டவர் வந்துட்டு மன்னிப்பாரா மன்னிக்க மாட்டாரான்னு ஒரு டவுட்டோட போனோம்னா அப்போ நம்ம வந்துட்டு பாவங்களை ஜஸ்டிஃபை பண்ண தான் நம்ம ட்ரை பண்ணுவோம். அதனால நம்ம ஃபஸ்ட்டு ஆண்டவர் அப்ரோச் பண்ணும்போது அவர் கிருபை நிறைந்தவருன்றதை நம்ம எப்பயும் மைண்டில் வச்சுட்டு அந்த கில்ட் நம்மளை தடுக்க ட்ரை பண்ணோம். ஆனால் அதை தடுக்க விடாமல் அது எல்லாத்தையும் உதறிட்டு நான் இப்போ ஏசப்பா கிட்ட தான் ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் ஓடுனீங்கன்னா ஆண்டவர் கண்டிப்பாக மன்னிப்பார். ஸோ ஆண்டவர் வந்துட்டு நம்ம நம்ம மேலே ரொம்ப இரக்கமுள்ளவராக இருக்கிறார். கரெக்டாக நம்ம மேலே எப்போ நம்ம பிள்ளை நம்ம கிட்ட வருவான் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கார். ஸோ எவ்ரி டைம் வி சின், ஆண்டவருடைய மனசை அதை துக்கப்படுத்துது தான், இல்லைன்னு சொல்லலை. ஆண்டவர் கண்டிப்பாக துக்கம் அடைவார் நம்ம ஒரு பாவம் பண்ணும்போது. ஆனால் பட் அட் த சேம் டைம் ஹீ இஸ் வெயிட்டிங் ஃபார் அஸ் டு ரிட்டர்ன் டு ஹிம். ஜஸ்ட் லைக் ஹவு இந்த ப்ராடிகல் சன் வந்துட்டு பாவம் பண்ணிட்டு அவர் ரிட்டர்ன் ஆகும்போது அந்த தகப்பனார் வந்துட்டு அவ்வளோ ஆர்வமாக வெயிட் பண்ணி போய் பார்த்தாரோ அவருடைய மகனை, அது போல தான் ஆண்டவர் நமக்காகவும் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இன்கேஸ் இஃப் யோர் கில்ட் இஸ் ஸ்டாப்பிங் யூ ஃப்ரம் கோயிங் டு காட் டுடே, then the first thing you need to do is throw away that guilt and run to Jesus, because Jesus is waiting for you. ஸோ ஆண்டவர் வந்துட்டு நமக்காக காத்திருக்கிறார், நம்ம அவர்கிட்ட போய் உண்மையாக சொல்லணும்னு சொல்லி காத்திருக்கிறார். ஓகேயா? நம்ம நம்ம அவர்கிட்ட என்றைக்குமே நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் அவர்கிட்ட மறைக்க முடியாது. ஸோ நீங்கள் பாவம் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் என்ன பண்ணணும்னா முதல்ல ஆண்டவர்கிட்ட ஓடி போகணும். ஆண்டவர்கிட்ட ஓடி போய் அவர்கிட்ட உங்கள் பாவத்தை அறிக்கையிடுங்க. ஃபஸ்ட்டு உங்களை அக்னாலேஜ் பண்ணுங்கள். ஓகே நம்ம பாவம் பண்ணிட்டோம், இப்போ ஆண்டவர்கிட்ட போகணும், அவர் கிருபையாக எனக்கு இறங்குவாருன்ற அந்த விசுவாசத்தோட ஆண்டவர்கிட்ட போயிட்டு நீங்கள் அக்னாலேஜ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா த செகண்ட் திங் தட் யூ நீட் டு டூ இஸ் பி ட்ரூத்ஃபுல் டு ஜீசஸ். ஆண்டவர்கிட்ட உண்மையாக இருங்க. நீங்கள் எக்ஸாக்டாக என்ன ஃபீல் பண்ணீங்கன்னு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். ஆண்டவரே இதெல்லாம் நடந்துச்சு, எனக்கும் இதை பண்ணணும்னு ஆசையாக இருந்துச்சு, அதனால தான் நான் போனேன், என் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ப்ரெஷர் பண்ணனால நான் போனேன்றது ஒன்று இருக்குது, ஆனால் எனக்கும் உள்ளே இதை பண்ணணும்னு ஆசையாக இருந்துச்சு, அதனால தான் நான் போனேன்றதை நீங்கள் ஆண்டவர்கிட்ட உண்மையாக சொல்லுங்கள். ஏன்னா என்றைக்குமே நமக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை யார் எவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணாலும் நம்ம பண்ண மாட்டோம். கரெக்டாக? ஆனால் இந்த பாவம்னு வரும்போது மட்டும் என் ஃப்ரெண்ட்ஸ் பியர் ப்ரெஷர் என்னை வந்துட்டு ப்ரெஷர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் உள்ளுக்குள்ளே நமக்கும் அந்த ஆசை இருந்தனால தான் நம்ம அவங்க கூட போனோம். கரெக்டாக இல்லையா? ஸோ அதனால எனக்கும் இது மேலே ஒரு ஈர்ப்பு வந்துருச்சு ஏசப்பா, அதனால தான் நான் போயிட்டேன், என்னை அதிலிருந்து நீங்கள் விடுவிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை வந்துட்டு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். ஏன்னா ஆஸ் வி ரீட்
through verse 6, it says, "Behold, you desire truth in the inward parts, and in the hidden part you will make me to know wisdom. Purge me with hyssop, and I shall be clean. Wash me, and I shall be whiter than snow. Make me hear joy and gladness, that the bones you have broken may rejoice. Hide your face from my sins, and blot out my iniquities. Create in me a clean heart, O God, and renew a steadfast spirit within me. Do not cast me away from your presence, and do not take your Holy Spirit from me. Restore to me the joy of your salvation, and uphold me by your generous spirit." அப்படின்னு சொல்லிட்டு டேவிட் வந்துட்டு ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு. அதாவது ஃபஸ்ட்டு டேவிட் என்ன பண்ணாரு, அவர் பாவம் பண்ணிட்டான்னு அவருக்கு உணர்ந்த அப்புறமா ஆண்டவர்கிட்ட போய் அப்ரோச் பண்ணாரு. அவரோட கிருபை நிமித்தமாக ஆண்டவர்கிட்ட போய் அப்ரோச் பண்ணி அவருடைய பாவத்தை வந்துட்டு அவர் உணர்ந்தாரு. செகண்ட் என்ன பண்ணாரு, அவர் பாவத்தை அறிக்கையிட்டார் ஆண்டவர்கிட்ட. அவர் என்ன பண்ணாருன்றத அறிக்கையிட்டார். அவர் உண்மையா ஆண்டவர்கிட்ட அவர் என்ன ஃபீல் பண்ணாருன்றத சொல்லி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டார். என்னை வந்துட்டு கழுவுங்க, உமது ரத்தத்தினால என்னை கழுவுங்க, உமது ஹோலி ஸ்பிரிட்டை என்கிட்ட இருந்து எடுத்துறாதீங்க, என்னை கழுவி எனக்கு மறுபடியும் அந்த ஜாய் ஆஃப் யுவர் சால்வேஷன் எனக்கு தாங்க. ஏன்னா நம்ம பாவம் பண்ணிட்டோம்னா நம்ம உள்ளான மனிதன்கிட்டேருந்து அந்த ஒரு ஆண்டவர்கிட்டேருந்து கிடைக்கிற அந்த சமாதானமும் அந்த ஜாயும் வந்துட்டு கெட்டு போயிடும். ஆனால் ஆண்டவர் நம்ம மன்னிக்கும் போது நமக்கு அந்த ஜாய் அந்த பீஸ் வந்துட்டு திரும்ப வந்துடும். ஸோ அடுத்து அவர் என்ன பண்ணுறாரு, அந்த ஆண்டவர்கிட்ட போயிட்டு, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு அந்த ஜாயும் அந்த பீஸையும் எனக்கு எல்லாத்தையும் எனக்கு திரும்ப தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்டு அவர் பாவத்துலேருந்து மனம் திரும்புகிறாரு. அவர் கேட்குறாரு, எனக்கு கற்றுத்தாங்க, இதுலேருந்து நான் எப்படி மீட்டு வரணும்னு எனக்கு கற்றுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அதுக்கப்புறமா வாட் ஷுட் வி டூ? ஃபஸ்ட்டு நம்ம பாவத்தை உணர்ந்தோடனே ஆண்டவர்கிட்ட போயிட்டோம். செகண்டு நம்ம வந்துட்டு ஆண்டவர்கிட்ட அறிக்கையிட்டு ஆண்டவர் வந்துட்டு நம்மளை கிளென்ஸ் பண்ணிட்டாரு, நம்மளை வந்துட்டு டெலிவர் பண்ணிட்டாரு சின்ல இருந்து. ஸோ 2 முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம என்ன பண்ணணும்? நமக்கு மறுபடியும் அந்த ஜாய் கிடச்சிருச்சு, அந்த பீஸ் கிடச்சிருச்சு. ஏன்னா ஆண்டவர் நம்மளை மன்னிச்சிட்டாருன்ற அந்த நம்பிக்கை கிடச்சிருச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி பாவத்தில் கஷ்டப்படுகிற பீப்புள் இருக்காங்கல்ல, நம்மளை மாதிரி நிறையா பேர் விழுந்து போயிட்டுருப்பாங்க, அவங்களுக்கு ஆண்டவரை தெரியாமல் இருக்கலாம். அவங்க கிட்ட போயிட்டு நம்ம நம்ம எப்படி நம்ம பாவத்துலேருந்து மீட்டு வந்தோமோ அதை வந்துட்டு அவங்களுக்கு சொல்லி தரணும். டோன்ட் பி அஷேம் டு அட்மிட் யுவர் சின்ஸ். அவங்க என்னை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க. ஏன்னா அந்த பாவத்தினால நீங்கள் வந்துட்டு ஆண்டவர்கிட்டேருந்து பெற்றுக்கொண்ட அந்த பரிசுத்தத்தை நீங்கள் மிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணணும். ஓகே, தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பார்ட் ஆஃப் திஸ் ப்ராசஸ். உங்களை மாதிரி கஷ்டப்படுகிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்கள் ரிலேட்டிவ்ஸ், இல்லாட்டி உங்கள் சர்ச்சில் இருக்க பீப்புள், உங்கள் ஃபெலோஷிப்பில் இருக்க பீப்புள், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அவங்களுக்கு போய் நீங்கள் உதவி செய்யுங்க. சொல்லுங்கள், நானும் இந்த மாதிரி பாவத்தில் நான் கஷ்டப்பட்டேன் தான், ஆனால் நான் ஏசப்பா கிட்ட போய் இதெல்லாம் பண்ணேன், நான் அறிக்கையிட்டேன், அப்போ ஏசப்பா எனக்கு இவ்வளோ அழகாக சொல்லி கொடுத்தாரு. நீங்கள் கண்டிப்பாக உங்கள் பாவத்தை அறிக்கையிடும் போது ஆண்டவர் உங்களுக்கு வந்துட்டு அதை விட்டு எப்படி மீட்டு வரணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லி தருவார். அது தராமல் இருக்கவே மாட்டார். அந்த டெக்னிக் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லி தந்த டெக்னிக்கை அந்த இன்னொன்று பர்சன் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அதை நீங்கள் பண்ணும்போது அந்த பர்சனுடைய ரட்சிப்புக்கு நீங்கள் வந்துட்டு பொறுப்பாக இருப்பீங்க. ஆண்டவர் அது நிமித்தமாக ரொம்ப சந்தோஷப்படுவார். ஸோ ஆஸ் வி ரீட் த்ரூ verse 13, அங்கே தாவீது சொல்கிறாரு, "தென் ஐ வில் டீச் transgressors your ways and sinners shall be converted to you" அப்படின்னு சொல்கிறாரு. எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காருல்ல. நீங்கள் என்னை வந்துட்டு விடுவிக்கிறதுனால, நீங்கள் என்னை பாவத்திலிருந்து நீங்கள் வந்துட்டு விடுவிச்சு என்னை வந்துட்டு எனக்கு ஒரு விடுதலை தரதுனால, நீங்கள் மறுபடியும் உங்களோட ஜாயையும் உங்கள் பீஸையும் எனக்கு தரதுனால, நான் வந்துட்டு இந்த மாதிரி தப்பு பண்ணுற ஒவ்வொருத்தருக்கும் மறுபடியும் அந்த மன்னிப்பு கிடைக்கணும், மறுபடியும் அந்த ஜாய் கிடைக்கணுன்றத நான் வந்துட்டு சொல்லித்தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தாவீது சொல்கிறாரு. அதுக்கப்புறமா as we read through it says, "Deliver me from the guilt of bloodshed, O God, the God of my salvation, and my tongue shall sing aloud of your righteousness" அப்படின்னு சொல்லுது. அதாவது ஆண்டவர் அவரை விடுவிச்சதை அவர் வந்துட்டு பாடி துதிப்பேன்னு சொல்கிறார். as we read it says, "O Lord, open my lips and my mouth shall show forth your praise.
For you do not desire sacrifice, or else I would give it. You do not delight in burnt offerings. The sacrifices of God are a broken spirit, a broken and contrite heart. These, O God, you do not despise. Do good in your good pleasure to Zion. Build the walls of Jerusalem. Then you shall be pleased with the sacrifices of righteousness, with burnt offerings and whole burnt offerings. They then they shall offer bulls on your altar. அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. So once he got that confidence from God that God has forgiven all of his sins. அப்போ அவர் சொல்றாரு, இதை வந்துட்டு நான் ஒரு டெஸ்டிமனியாக நான் சொல்லுவேன். இந்த வந்துட்டு நான் டெஸ்டிமனியாக நான் வந்துட்டு பாடி துதிப்பேன் உங்களை. இந்த மாதிரி நான் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நான் ஹெல்ப் பண்ணுவேன் என்னோட டெஸ்ட்மனினால் அப்படின்னு சொல்லிட்டு தாவீது இங்கே வந்துட்டு அவருடைய டெஸ்ட்மனியை வந்துட்டு நான் சொல்லுவேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட அறிக்கையிடுறாரு. இதே மாதிரி தான் நம்மளும் நம்மளுடைய பாவத்தை டீல் பண்ணணும். ஓகே, நம்ம வாழ்க்கையில் ஒரு டெம்டேஷன் வருதுன்னா அந்த டெம்டேஷனில் நம்ம விழுந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம என்ன பண்ணணும்னா, பாயிண்ட் நம்பர் 1 இஸ் go to the presence of God having in mind that God is merciful and he will forgive you. அதை தான் தாவீதும் பண்ணார். அவர் போய் அவர் ஆண்டவருடைய பிரசனத்துக்கு போனார். அவருடைய பாவத்தை அக்னாலேஜ் பண்ணார். பாவத்தை ஜஸ்டிஃபை பண்ண ட்ரை பண்ணல, பாவத்தை மறைக்க ட்ரை பண்ணலை, அதை அக்னாலேஜ் பண்ணார். அவர் சொன்னார், என் பாவம் என் கண்ணுக்கு முன்னாலே இருக்கு ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிட்டார். ஓகே, முதல்ல தப்பை உணர்ந்தார், ஆண்டவருடைய பிரசனத்துக்கு போனார். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா, ஆண்டவர்கிட்ட உண்மையாக இருக்கணும். ஆண்டவர்கிட்ட உண்மையாக என்ன ஆச்சுன்னு நம்ம சொல்லணும், நமக்குள்ளே என்ன ஃபீல் பண்ணோன்னு நம்ம சொல்லணும். அப்போ தான் ஆண்டவரால் நமக்கான தேவையான ஒரு அட்வைஸை கொடுத்து நம்மளுக்கு இனிமேல் அந்த பாவத்துலேருந்து எப்படி நம்ம மீட்டு வரணுன்றத ஆண்டவரால் நமக்கு சொல்ல முடியும், நம்மளாலேயும் புரிஞ்சுக்க முடியும். ஓகே, ஸோ நம்ம ஆண்டவர்கிட்ட போய் உண்மையாக நம்ம பாவத்தை அறிக்கையிடணும். அதுலேருந்து மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அண்ட் ஆண்டவர் கண்டிப்பாக நம்மளை மன்னிப்பார். ஆண்டவர் மன்னிச்ச அப்புறமா நமக்கு அந்த ஜாய் ரிஸ்டோர் ஆன அப்புறமா நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி நம்மளை மாதிரி கஷ்டப்படுகிற ஒவ்வொருத்தருக்கும் நம்ம போய் சாட்சியாக சொல்லணும், ஆண்டவர் இப்படி இந்த மாதிரி இந்த பாவத்துலேருந்து ஒரு விடுதலையை உங்களுக்கும் தருவார் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் குறித்து அவருடைய ஃபர்கிவ்னஸை குறித்து அவருடைய அன்பை குறித்து நம்ம சாட்சியாக நிற்கணும். ஓகே, அண்ட் வி ஷுட் சிங் ஆஃப் ஹிஸ் praises ஃபார் ஹவு ஹீ டெலிவர்ட் அஸ் ஃப்ரம் our sins. Okay, so now let us all pray, and chat boxல prayer points போட்டிங்கன்னா we can all pray for it together. உங்களை நேசிக்கிறவங்கள கர்த்தாவே, இந்த நாளுக்காக நன்றி அப்பா. இந்த வேலையில் கூட ஏசப்பா, இன்னைக்கு கர்த்தாவே நாங்கள் எப்படி பாவத்துலேருந்து விடுதலை பெறணுன்றதை பற்றி கர்த்தாவே எங்ககிட்ட நீங்கள் பேசுனீங்க, அதுக்காக நன்றி ராஜா. அப்பா பிதாவே, இந்த வேலையில் கூட கர்த்தாவே நாங்கள் ஒரு பாவம் பண்ணும்போது சுவாமி அப்பா, அதை நாங்கள் முதல்ல கர்த்தாவே அக்னாலேஜ் பண்ணி நீர் கிருபையுள்ள தேவனாக இருக்கீங்கன்றதை கர்த்தாவே நாங்கள் உணர்ந்து உங்கள் பிரசனத்துக்கு வந்து கர்த்தாவே அப்பா, அந்த பாவத்தை கர்த்தாவே நாங்கள் அறிக்கையிடுறதுக்கு நீங்கள் கிருபை செய்யுங்கப்பா. அடுத்து கர்த்தாவே நாங்கள் உங்ககிட்ட கர்த்தாவே உண்மையாக கர்த்தாவே எங்கள் பாவங்களை அறிக்கையிடுறதுக்கு நீங்கள் கிருபை செய்யுங்க கர்த்தாவே. அப்புறம் இந்த ஒரு மன்னிப்பு கர்த்தாவே நாங்கள் மனதார மன்னிப்பு கேட்க நீங்கள் கிருபை செய்யுங்க. நீங்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், இனிமேல் அந்த பாவத்தை எப்படி செய்யாமல் இருக்கணுன்றதை எங்களுக்கு கற்றுத்தாங்க ராஜா. அதுக்கப்புறமாக எங்களுக்கு கர்த்தாவே நீங்கள் கொடுத்த விடுதலையின்படி கர்த்தாவே நாங்கள் உமக்கென்று சாட்சியாக நிற்கிறதுக்கு எங்களுக்கு நீங்கள் கிருபை செய்யுங்க, எங்களை ஆசீர்வதிங்க கர்த்தாவே. இந்த வேலையில் கூட கர்த்தாவே ஸ்டீவ் பிரதருக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அவங்களுக்கு ஒரு நல்ல வேலையை நீங்கள் கொடுங்க கர்த்தாவே. அவங்களுக்கு ஒரு நல்ல ஏற்ற துணையை கர்த்தாவே அவங்க வாழ்க்கையில் நீங்கள் ஏற்படுத்தி தர போகிறீங்க, அதுக்காக நன்றி அப்பா. ஏற்ற காலத்தில் எல்லா நன்மைகளையும் செய்கிற தேவனாக இருக்கிறீங்க, அதுக்காக நன்றி அப்பா. அவங்களோட தகப்பனாரோடைய ஹெல்த்துக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி அப்பா. நீங்கள் அவங்களை ஆசீர்வதிங்க கர்த்தாவே. அவங்களுக்கு ஒரு பரிபூர்ண விடுதலையை தாங்க. அவங்களுக்கு ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன்ஸில் ஒரு அபண்டன்ஸை நீங்கள் கட்டளையிட்டு நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. அதே மாதிரி கர்த்தாவே நிர்மலா ஆண்டிக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அவங்க ஹெல்த்தை நீங்கள் முற்றிலுமாக ஹீல் பண்ணி தாங்க கர்த்தாவே. அவங்க ரிப்போர்ட்ஸ் எல்லாமே கிளியராக வரதுக்கு நீங்கள் கிருபை செய்யுங்க, ஒரு அற்புதத்தை செய்யுங்க கர்த்தாவே. அதே மாதிரி அவங்களோட ஈஸ்டர் சாங்கை நீங்கள் ஆசீர்வதித்து தாங்கப்பா. அந்த சாங் மூலியமாக நிறையா பேர் ரட்சிக்கப்படுறதுக்கு நீங்கள் கிருபை செய்யுங்க கர்த்தாவே. அப்போ அதே போல் அவங்களோட கிராண்ட்சனுக்காக ஜெபிக்கிறோம். அவங்களுக்கு இருக்க அந்த ஜாண்டிஸ் அண்ட் யூரினல் இன்ஃபெக்ஷன் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக நீங்கள் நீக்கி போடுங்க. உமக்கென்று சாட்சியாக அங்கே அந்த சிறு குழந்தை கர்த்தாவே எழும்பி பிரகாசிக்க நீங்கள் கிருபை செய்யுங்க ராஜா. அப்பா தபித்தால் ஜெயசீலிக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அவங்க நர்சிங் படிக்கும்போது கூட கர்த்தாவே உமது கிருபையின் கரம் அவங்க மேலே இருக்கட்டும் ராஜா. அவங்க உமக்கென்று சேவை செய்ய நீங்கள் கிருபை செய்யுங்க. அவங்களுக்கு இருக்க அந்த வீசிங் ப்ராப்ளம் எல்லாத்தையும் நீங்கள் நீக்கி போட்டுருங்கப்பா.
அதே மாதிரி கத்தாவே 12th ஸ்டாண்டர்ட் எழுதியிருக்கோம் ஒவ்வொருத்தருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. ரேச்சல் எவான்ஸ்லினுக்காக ஜெபிக்கிறோம், ஜோஷ்லின், சாந்தினி, ஜெசிகா, ரேனியஸ், ஜெமிஷலின், சாண்ட்ரா, ஆர்லின், ஜோயல் எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறோம். அது கிருபையின் கரம் அவங்க மேலே இருக்கட்டும் சுவாமி. அப்பா பிதாவே, நீங்கள் முற்றிலுமாக அவங்களை ஆசீர்வதிங்க அப்பா. அப்பா பிதாவே, நீங்கள் அவங்களுக்கு ஒரு நல்ல கர்த்தாவே ஞானத்தை தந்து எக்ஸாம் எழுத பண்ணினீங்க, அதுக்காக நன்றி அப்பா. இனிமேலும் கர்த்தாவே அவங்க அவங்களுக்கு வரப்போகிற மார்க் ஒரு ஆசீர்வாதமான மார்க்காக இருக்க நீங்கள் கிருபை செய்யுங்க கர்த்தாவே. அவங்களுக்கு நல்ல திடனை தாங்க கர்த்தாவே. யாரும் எந்த ஒரு தப்பான முடிவும் எடுத்துடக்கூடாது கர்த்தாவே. நீட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு இருக்க ஒவ்வொருத்தருக்கும் நல்ல ஞானத்தை தாங்க. உமது நாமத்தின் மகிமைக்கேற்ப கர்த்தாவே உங்களுக்கு நல்ல மார்க்ஸ் எடுத்து அவங்க ஒரு நல்ல காலேஜில் சீட் கிடைக்க நீங்கள் கிருபை செய்யுங்கப்பா. அதே போல் கர்த்தாவே, மியான்மரில் உள்ள ஒவ்வொருத்தருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா பிதாவே, அவங்க எல்லாரையும் நீங்கள் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க ஏசப்பா. நீங்கள் கர்த்தாவே ஒரு கம்ப்ளீட்டான ஒரு விடுதலையை நீங்கள் கட்டளையிடுங்க கர்த்தாவே அவங்களுக்கு அந்த சுச்சுவேஷன்ஸ்ல இருந்து. ஏசப்பா அவங்களுக்கு ஒரு நல்ல கர்த்தாவே, அவங்களுக்கு ஒரு ஆறுதலை தாங்க, ஒரு ரெஸ்டரேஷனை நீங்கள் தந்து நீங்கள் ஆசீர்வதிங்க கர்த்தாவே. இப்போ கூட கர்த்தாவே அப்பா, பாவர்ட்டியில் இருக்கும் ஒவ்வொருத்தருக்காகவும் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீங்கள் ஒவ்வொருத்தரையும் bless பண்ணுங்கப்பா. அவங்களுக்கு தேவைகள் எல்லாத்தையும் சந்தித்து ஆசீர்வதிங்கப்பா. அதே மாதிரி வேலை எல்லாமே இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நல்ல வேலையை நீங்கள் கட்டளையிட்டு ஆசீர்வதிங்க. இன்னைக்கு ஜாயின் பண்ணியிருக்கோம் ஷென்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உமது கிருபையின் கரம் அவங்க மேலே இருக்கட்டும் அப்பா. அப்பா பிதாவே, உமது உமது தயவுனால அவங்கள வழி நடத்துங்க கர்த்தாவே. அவங்க போக வேண்டிய பாதை நீங்கள் காமிங்க. நீங்கள் ஆசீர்வதிங்க. பவானிக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அவங்களையும் அவங்க குடும்பத்தையும் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. நீங்கள் முற்றிலுமாக கர்த்தாவே அவங்கள வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. உமக்கென்று சாட்சியாக எழும்பி பிரகாசிக்க நீங்கள் கிருபை செய்யுங்க. எமிமாளுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா நீங்கள் அவங்களோட தேவைகள் அனைத்தையும் நீங்கள் சந்திங்க அப்பா. உமது கிருபையின் கரம் அவங்க மேலே இருந்து அவங்களை ஆசீர்வதிக்கட்டும் அப்பா. ஜெஸ்வின்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அவங்க கூட இருங்க கர்த்தாவே. அவங்களுக்கு நல்ல சமாதானத்தை நீங்கள் கட்டளையிடுங்க கர்த்தாவே. அவங்க போக்குவரத்து கூட இந்த பாதுகாத்து கொள்ளுங்க. அவங்களையும் அவங்க குடும்பத்தினரையும் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. ஜோரிக்காக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அவங்களோட தேவைகள் அனைத்தையும் நீங்கள் சந்திங்கப்பா. அவங்களுக்கு ஒரு கம்ப்ளீட்டான விடுதலையும் சமாதானத்தையும் தந்து நீங்கள் bless பண்ணுங்க கர்த்தாவே. நீங்கள் கூட இருங்க, காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. எல்லா துதிகன மகிமை உமக்கு மாத்திரமே செலுத்துகிறோம் சுவாமி. அப்பா பிதாவே, நீங்கள் இன்னைக்கு எங்கள் ஜெபங்கள் அனைத்தையும் நீங்கள் கேட்டீங்கன்றதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. இனிமேலும் கர்த்தாவே எங்களை நீங்கள் நடத்தி கொண்டு போக போறீங்க, அதுக்காக நன்றி. மீ பிரேஸ் மூலம் ஜெபம் கேட்குறோம் ஜீவன் நல்ல தகப்பனே, ஆமென். ஸோ இப்போ நம்ம ஆண்டவருக்கென்று கொடுக்கிற நேரம். ஸோ இட் இஸ் நாட் அ கம்பல்ஷன் அட் ஆல். ஸோ இஃப் த லார்ட் ஸ்பீக்ஸ் டு யூ, டூ சென்ட் இன் யுவர் ஆஃபரிங்ஸ் டு த டீட்டெயில்ஸ் displayed ஆன் த ஸ்க்ரீன். நீங்கள் வந்துட்டு ஆண்டவர் உங்ககிட்ட பேசினாருன்னா நீங்கள் எங்களுக்கு ஆஃபரிங்ஸ் அனுப்பலாம். ஸோ த்ரூ சென்டிங் யுவர் ஆஃபரிங்ஸ் யூ ஆர் மினிஸ்டரிங் டு ஸோ மெனி பீப்புள். நீங்கள் நிறையா பேருடைய வாழ்க்கையில் வந்துட்டு இடைப்படுறீங்க. ஆண்டவரை கொண்டு போக நீங்கள் உதவி செய்கிறீங்க. ஸோ இந்த பாடலை பாடும்போது ஜெபத்தோட, இஃப் த லார்ட் ஸ்பீக்ஸ் டு யூ கேன் sow a seed towards the ministry. உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனுன் அடைக்கலமே, ஒரு பொல்லாப்பு முனை சேருமோ, ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார்.
Thank you, Father God. Thank you, Jesus, for everybody who sowed a seed towards the ministry. We pray that you bless their finances and their families, அப்பா. And இன்னைக்கு ஜாயின் பண்ண ஒவ்வொருத்தரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. எல்லாரு கூடயும் நீங்கள் இருங்க. எல்லாரோட குடும்பத்தினரையும் வீடுகளையும் நீங்கள் bless பண்ணுங்கப்பா. எல்லாருடைய போக்கிலோத்துலையும் நீங்கள் கூட வந்து பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. Help us to grow more closer to you and fulfill the purpose that you have for us, ஏசப்பா. And help us to stand as testimonies for the glory of your name, Father God. And Jesus, you take care of everything that we do, Lord Jesus. And help us to glorify your name in everything that we do. And you bless the night, Lord Jesus, and help us to wake up in the morning and praise your mighty name. In Jesus' mighty name we pray. Amen. Have a blessed night, everyone, and God bless you all.